இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துறாதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. அடடா, புதுமண தம்பதிகளான ஐஸ்வர்யா அர்ஜுனும் அண்ட் உமாபதி ராமையாவும் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்காங்கல்ல. எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடைய மூத்த மகள் தான் ஐஸ்வர்யா. இவங்களும் தம்பி ராமையா அவங்களுடைய மூத்த மகன் உமாபதி ராமையாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப நாளாக இவங்களுடைய காதல் அப்படின்றத ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லி பேரண்ட்ஸோட சம்மதத்தோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்ச நிலையில நேத்திக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அர்ஜுன் அவங்களுடைய சொந்த கோவிலான ஆஞ்சநேயர் கோயில்ல தான் போரூர்ல இவங்களுடைய கல்யாணத்தை கோலாகலமா நடத்திருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா ரிசப்ஷன்ல தான் எல்லா செலிபிரிட்டிஸுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே மாப்பிள்ளையும் பொண்ணும் அந்த மாலை மாத்திக்கும் போது அந்த ஒரு கேம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, ரொம்ப ட்ரெடிஷ்னலா இந்த கல்யாணத்தை நடத்திருந்திருக்காங்க. பொண்ணோட வரவேற்பு, மாப்பிள்ளையோட வரவேற்பு இதெல்லாமே பார்க்கறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் டிசைனோட அவங்களுடைய அவுட்லுக்கே வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி உமாபதி ராமையா அப்படியே பார்க்கறதுக்கு அர்ஜுன் மாதிரியே இருக்காரு. லுக் லைக் ரெண்டு பேருமே ரொம்ப சேம் ஆகும். அதே மாதிரி சேமான கலர்ல தான் ட்ரெஸ்ஸஸுமே வேறு பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மேளம் தாளம் அதெல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வயலின் வீணா அப்படின்னு சொல்லி இதெல்லாமே வாசிச்சுதான் இவங்களுடைய கல்யாணத்தை நடத்திருந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த கல்யாணத்துல பங்கெடுத்து எல்லாருமே இந்த மணமக்களை வாழ்த்திருந்திருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் இருக்கிறச்சே ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அவங்களுக்கு அடுத்ததா இப்போ மேரேஜ் நடக்க இருக்கு இல்லையா. இதனால இந்த நியூ பிரைட் இன் டவுன் அப்படின்னு சொல்ற விதமா ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய கல்யாணம் நடக்க இருக்கு அப்படின்றதுனால எல்லா செலிபிரிட்டிஸ்க்குமே இப்போ கோலாகலமா அவங்க இன்விடேஷன் வச்சுட்டு இருக்காங்க. அந்த நிலையில ராதிகா சரத்குமார் அவங்க, அதுக்கப்புறமா ரயான் அண்ட் அவங்களுடைய தம்பியான ராகுல், இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு கல்யாண வைப்ஸ் இப்பவே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. சங்கீத்க்கு இப்பவே அவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸுமே சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் வந்து நிக்கோலாய் சச்தேவ் அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் பண்ண இருக்காங்க. நிக்கோலாய்க்கும் ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாருக்கும் கூடிய சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க இருக்கு அப்படின்றதுனால இவங்க இன்விடேஷன் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வச்சுட்டு இருக்கிற நிலையில கொஞ்சம் செலிப்ரேஷன் கொஞ்சம் சோறு அப்படின்ற மாதிரி தான் இன் பிட்வீன்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பத்தி தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வீடியோ மூலமா. ஆக்ட்ரஸ் நயன்தாராக்கு, ஆக்ட்ரஸ் சித்தார்த்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இன்விடேஷன் வச்சுட்டாங்க ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார். அதே மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப அவலா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு செலிபிரிட்டி கப்பல் அது யார் அப்படின்னா சித்தார்த் அண்ட் அதித்தி தான். சித்தார்த்தும் அதித்தியும் லவ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க டேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவங்க ரெண்டு பேருக்குமே கூடிய சீக்கிரமா மேரேஜுமே ஆக போகுது. ஏன்னா ரீசெண்டா என்கேஜ்மெண்ட் நடந்திருந்தது இல்லையா. ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ வெட்டிங் வெக்கேஷன் ஒன்று போயிட்டு வந்திருக்காங்க. இட்டாலியில் டுஸ்கானி அப்படின்ற ஒரு பிளேஸில் இவங்க ரெண்டு பேருமே சைக்கிளிங் பண்ணுறது, நேச்சுரலாக எல்லாத்தையுமே ரசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவாகவே தங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு இல்லையா. அதனால் ஃபேன்ஸ் எல்லாருமே எப்போ கல்யாணங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே சித்தார்த் அண்ட் அதித்தி வந்து அவங்களுடைய இந்த மனக்கோலத்துக்காக அவங்க ரெடியாகிட்டு இருக்கும்போது அதுக்கு இன்பிட்வீனில் மேக்கப் பண்ணுற அந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கவுண்டமணி சார் கூட அவ்வளோ ஆஃப்னா பேசுவீங்க? கவுண்டமணி என்னுடைய டார்லிங் மாதிரி. கவுண்டமணி நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எப்போது எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அப்போ அவர் ஃபோன் பண்ணிட்டு எங்கே இருக்கீங்க, வீட்டில் இருக்க பாஸ் வந்துருங்க பாஸ் அப்படின்னுவார். சரி, அப்போ வீட்டுக்கு போனால் போய் அந்த அரை மணி நேரம் இருந்தால் அரை மணி நேரமும் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். அவ்வளோ நல்லா இது. வை சார் உங்கள் மூவிஸில் எங்கேயாவது பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு சீனாவது பேட்ரியாட்டிக்காக டச் பண்ணுறீங்க? பை எனி சான்ஸ் உங்கள் சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அந்த மாதிரி? No, my father was very patriotic man. He was very very patriotic. அவங்க சொல்லிட்டு இருந்த அந்த ஸ்டோரிஸ் தான் எனக்கு எல்லாம் கேட்டு நானும் பேட்ரியாட்டிக் ஆகிட்டேன். என் ஃபாதர்லாம் நிறைய அப்போது இவங்ககிட்ட அடி வாங்கியிருக்கேன்னு எல்லாம் சொல்லியிருந்தார். அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த பகத்சிங்கோ, அந்த சுபாஷ் சந்திர போஸ், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ்ன்னு சின்ன வயசுல எனக்கு அப்படியே ஊட்டுற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க ஃபாதர். ஸோ ப்ராப்ளி அதனால் என்னமோ எனக்கு ஏதாவது படம் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும். ஏதாவது மக்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லணும். ப்ளஸ் ஒரு நாடை நேசிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை படத்தில் வைக்கலான்னு சொல்லி இப்போது நான் பிளான் பண்ணுறேன்.
அங்க நாட்டை காப்பாத்த ஒவ்வொரு ராணுவ வீரனும் தான் உயிரை பணைய வைக்கிறான். அவங்கள விட நீ நானும் என்னடா பெரிய. இந்த ரவுண்டில் வந்துட்டு நான் கேட்க போகிற சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் அவங்கள மாதிரி பதில் சொல்ல போகிறீங்க. அப்பா அதிகமாக எது கோவப்படுவார்? ஐ திங்க் ஜனங்க வந்து இரிட்டேட் பண்ணால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. பட் அவங்க அவ்வளோ ஈஸியாக கோவப்பட மாட்டாங்க. ஐ திங்க் முன்னாடி மேபி லைக் சம் 10-15 இயர்ஸ் முன்னாடி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்பாவுக்கு. அண்ட் அவங்க ஃபேமிலின்னு வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா he is a different manன்னு சொல்லலாம். ஆங்க்ரி மேன். கோவம் வந்தால் ஐ திங்க் கெட்ட வார்த்தை தான் வரும். சில தடவை மட்டும் only with men. விமென் வந்து அவங்க if they're around him அவங்க வந்து he is very controlled னு சொல்லலாம். கண்டிப்பாக he never loses his cool in front of women னு சொல்லலாம். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் அவங்க. அண்ட் அதான் ஃபேமிலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு ஒடிச்சிடுவாங்க. அது கதையெல்லாம் கேட்டிருக்கேன் நான். மேக்கப்போட எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க? ஒரு 45 minutes. ஈஸிலி 45. இட்ஸ் நாட் மேக்கப், இட்ஸ் மோர் ஃபார் த ஹேர்னு சொல்லலாம். மேக்கப் அதெல்லாம் சேர்த்து தான். மேக்கப் பண்ணா எவ்ரிதிங் தி ஹோல் ஸ்டஃப். யார்கிட்ட அதிகமாக போய் சொல்லுவார்? ஓகே, ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அம்மா கிட்ட ரொம்ப அதிகமாக போய் சொல்லுவாங்க. என்னன்னா இவங்க வந்து ஒரு மாதத்தில் 10 ஃப்ளைட் எடுத்தாங்கன்னா 9 ஃப்ளைட்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் வரும், ஃப்ளைட் டிலேட் பை 1 hour, ஃப்ளைட் டிலேட் பை 2 hours. ஸோ அந்த விஷயத்தில் பாவம் அம்மாவுக்கு நிறைய போய் சொல்லுவாங்க. பிகாஸ் ஷீஸ் ரொம்ப அந்த டைம் கீப் அப் பண்ணணும்னு ரொம்ப இன்னைக்கு யாரோ அதே மாதிரியே பண்ணாங்க. எஸ், சாரி. இன்னைக்கு கூட ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டு இல்லை ஃப்ளைட் டிலே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய். அண்ட் அதுக்கும் அப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க, அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு பாவம் இல்லைன்னா என்ன எக்ஸாம்பிள் வச்சு நீயும் இப்படி யாருன்னு கற்றுவாங்கன்னு சொல்லி. உங்கள் அப்பா மாதிரியே நீ பண்ணுற மறுபடியும் என்னையே திட்டுவாங்க, வேண்டாம் போய் சொல்லிடு அப்படின்ட்டு. என்ன டயட் ஃபாலோ பண்ணுவாங்க? அவங்க நல்லா ஹெல்தி டயட் தான் இது பண்ணுவாங்க. அதோட அந்த ஹெல்தி டயட்டோட சேர்த்து பிரியாணி கூட இருக்கும். ஓகே, பிரியாணி குயின் தான் கூடுறோம். என்னோட வீக்னஸ் பிரியாணி தான். சொல்லிவிடவா? இரும்புத்திரை உங்களோட அசிஸ்டண்ட் விஷால் அசிஸ்டன்ட் இந்த காலத்துலேருந்து இப்போ இரும்புத்திரை வரைக்கும் அவரோட க்ரோத் எப்படி சார் இருக்குது? அவருடைய விஷாலுடைய க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் ஹிம். அண்ட் இஸ் அ நைஸ் ஹியூமன் பீயிங், வெரி ஹம்பிள் நைஸ் ஹியூமன் பீயிங். இஸ் அ நைஸ் பாய் அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிறது. ரொம்ப நல்ல எண்ணங்கள் இருக்குது, நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையவே இருக்குது விஷாலுக்கு. ஆமாம், அது எப்படி வந்து அவர் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம. பாக்கெட்ல இருக்கிற படத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இனிமே கடல் எண்ணெய்னு சொன்னாலே மிஸ்டர் கோல்ட் மட்டும் தான் வாங்கணும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams.